الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுடைய கிருபையின் காரணமாக இந்த புனிதமான ரபியுனில் அவ்வல் மாதம் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய நபியை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு புனிதமான ஒரு வசந்தமான இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா எங்கள் எல்லாரையும் வீட்டிற்கு செஞ்சிருக்கிறான். ரபீயுல் அவ்வல் மாதம் வந்துட்டு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில சஹாபாக்கள் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அவரோட வரலாறுகளை பேச ஆரம்பிப்பாங்க, எழுத ஆரம்பிப்பாங்க, பரப்ப ஆரம்பிப்பாங்க. இந்த அமைப்பில் ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டில் இருந்து சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை, அவங்களோட படைகோலங்களை அனைத்தையும், அவங்களோட வரலாறுகளை மக்களுக்கு மத்தியில் பயானால பரப்பினான். ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரிய ஆரம்பிச்சிச்சு. பாரசீகத்தை கடந்து ரஷ்யா வரையில், எங்கிட்ட ரோமை கடந்து ஐரோப்பா வரையில், எங்கிட்ட ஆப்பிரிக்காவை கடந்து சுபஹானல்லாஹ் பல இடங்களுக்கு, அங்கிட்ட இந்தோனேஷியா, இப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த நேரத்தில் தாபீங்கள், தாபீங்கள், இமாம்கள் அல்லாஹ்வுடைய நபியுடைய வரலாறை பரப்புறதுக்கு கிதாபுகளை எழுத ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத ரோல் மாடல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கபூர்ல போனா கேட்கப்படுறது வேற யாரை பற்றியும் கேட்கப்பட மாட்டிச்சு. அல்லாஹ்க்கு தேவையும் இல்லை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி. ரிவாயத்தில் வருது, பொட்டோவை முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டுவான் நபியுடைய சூரத்தை. முஸ்லீமில் வருது. இன்னொரு சூரத்தை காட்டுவாங்க, கபருக்கு எட்டிய தூரம் ரௌலா ஷரீப் வரையில் இவருடைய பார்வை போய் அல்லாஹ்வுடைய நபியை காட்டுவாங்க. இவங்க யாரு? நீங்க இவங்களை பத்தி என்ன சொல்றீங்க? இவங்களை நீங்க பின்பற்றினீங்களா? இது ஒரு கேள்வி. கபூர்ல மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுகண்டா இது ஒரு கேள்வி. மறுமை நாள்லையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி தான் கேட்கப்படுவாங்க. அவங்க தான் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல ஷஃபாத் செய்வாங்க, எங்களுக்காக சுபஹானல்லாஹ் மன்றாடுவாங்க. சுவர்க்கத்தை எங்களுக்கு தருவதற்கு ரொம்ப தியாகம் செய்கிறவங்க மறுமை நாள் அல்லாஹ்வுடைய நபி. இந்த நபியை பற்றி அருமையானவர்களை குறைஞ்சது இந்த ஒரு வருஷத்துல நாங்க எந்த மாதத்திலையும் நாங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்காவிட்டாலும் இந்த ரபீயுல் அவ்வல் மாதத்திலேயாவது நபியுடைய சீராவை கட்டாயம் படிக்கணும். நபியுடைய சீராவை, நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை கட்டாயம் நாங்கள் படிக்கணும். இந்த அமைப்பில் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கே இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவில், பாகிஸ்தானில், அரபு நாடுகளில் எல்லாத்துலேயும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்ந்து அவங்க மீது ஸலவாத்து சொல்லி அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகளை மக்களுக்கு போதிக்கிற, படிச்சு கொடுக்கிற இந்த விடயங்கள் எல்லா இடத்துலையும் பரவலாக நடக்குது. இப்போ போனாலும் ஜோர்தானில் எல்லா பள்ளிகளையும் நடக்குது, ஈராக்கில் எல்லா பள்ளிகளையும் நடக்குது, சவுதி அரேபியாலேயும் அந்தந்த நேரத்தில் அந்த பள்ளிகள்லாம் நடக்குது. நபியுடைய சீராவை எல்லா மக்களும் கட்டாயம் படிச்சோனுமே இந்த அடிப்படையில். இன்ஷா அல்லாஹ் இந்த அமைப்பில் அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரபீயுல் அவ்வல் 12 வரையில் சந்தர்ப்பம் கிடைக்கிறோமா, இஷாக்கு பின்னால் ஒரு 20 நிமிஷம் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகளை படித்து நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, குர்ஆன்ல 2 பேரை பற்றி தான் எங்களுக்கு கேரண்டி தந்திக்கு. அந்த 2 பேர்த்த வாழ்க்கையில தான் எங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். வேற எந்த ஒரு வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கேரண்டி தரல. ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணுங்க, 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஃபாலோ பண்ணுவோம்.
ஆணித்தனமான முறையில் அல்லாஹ்வுடைய நபியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லி அவங்கள படிங்க, அவங்களோட வாழ்க்கையை பின்பற்றுங்க, நாளைக்கு மறுமையில சுப்ஹானல்லாஹ் இவங்களோட வாழ்க்கையில தான் உங்களுக்கு எல்லா வெற்றியும் மீக்குது என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிற இந்த அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஆரம்பமாக நாங்க படிக்க போறது பாபு மா ஜா ஃபி ஹல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நேத்து ஆரம்பிச்சா இல்லைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி கிட்டத்தட்ட இமாமே திர்மிதி 3வது நூற்றாண்டுல பெரிய ஒரு இமாம் மட்டும் வந்தாங்க. இமாம் புகாரிட மாணவர். நபியுடைய படைகோலம், நபியுடைய அழகு அலங்காரம், உடம்பு எப்படி இருந்துச்சு என்பதை கிட்டத்தட்ட 245 ஹதீஸ்களை தொகுத்து அதை சின்ன சின்ன பாடமாக அமைச்சு சொல்லியிருக்கிறான். இந்த கிதாபை பூர்த்தியாக அந்த 12 நாள்லையும் என்ன செய்வாங்க, நிறைய உலமாக்கள் முடிச்சிடுவாங்க. ஹைர் இன்ஷால்லா நாங்கள் இந்த கிதாபில் வார சில விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்வோம், படிக்கிறதுக்கு எல்லாருமே செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இந்த அமைப்பில் முதலாவது பாடம் பாபுமா ஜாஃபி ஹல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலை எவ்வளவு அழகாக படைச்சிக்கிறான்ன்ற பாடம். அல்லாஹ்வுடைய நபியை இப்படி அழகாக படைச்சிருக்குது அல்லாஹ்வுடைய நபியை. சுப்ஹானல்லாஹ். இதை பத்தி இமாமே திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. கால அக்பர்னா அபூ ரஜா قتيبة بن سعيد عن مالك بن أنس عن ربيعة بن أبي عبد الرحمن عن أنس بن مالك أنه سمع يقول كان رسول الله صلى الله عليه وسلم ليس بالطويل البائن ولا بالقصير ولا بالأبيض الأمهق ولا بالآدم ولا بالجعد القتة ولا بالسبت بعثه الله تعالى على رأس 40 سنة فأقام بمكة 10 سنين وبالمدينة 10 سنين وتوفاه الله تعالى على رأس 60 سنة وليس في رأسه ولحيته 20 شعرة بيضاء. ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தான். கிட்டத்தட்ட நபியோட 10 வருஷம் ஹாதிமாக இருந்தாங்க. நபியோட 10 வருஷம். அவர் அல்லாஹ்வுடைய நபியை எப்படி வர்ணிக்கிறாங்களடா, லைஸ பித்தவீலில் பாயின். அல்லாஹ்வுடைய நீங்க நபியை பார்த்தா நெடுப்பத்துல நல்லா நீட்டமானவரும் அல்ல. நாங்க பார்த்து சொல்றேன், என்னடா இது தூண் மாயிக்கிறாரு, 7 அடி 8 அடி ரொம்ப நெடுப்பமாயிக்கிற, அப்படி சொல்ல மாட்டான். வலாபில் கசீர், என்னடா இவரை கட்டையாயிக்கிறாரு. படைகோலத்துல நெடுப்பத்துல நபியுடைய ஒரு குறைய யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவு நடுத்தரமாகிப்பான். அந்த அளவு நடுத்தரமான ஒரு சைஸாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஒரு ஆணுக்கு ஹென்சனா ஈக்கிறதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான நடுத்தரமான ஒரு நெடுப்பத்துல இருப்பாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படி நபியுடைய நெடுப்பம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலாபில் அபியலில் அம்ஹக். நாங்க பார்த்தா இந்த சிவர்ட வெண்மை நிற முகம் இப்படி இல்லை, பியோ வெள்ளைண்டுவாங்க, இப்படியும் அல்ல நபி அவங்க இப்படியும் அல்ல. நபி அவங்க எப்படி என்றா சிவப்பு கலந்த வெள்ளைண்டுவாங்க. சிவப்பு கலந்த வெள்ளை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல எந்த ஒரு அழகான ஒரு மனித தோட்டத்துல யாரையும் பார்க்கவே இல்லைண்டா. மரஐது மிஸ்லஹு கத்து. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சூரியனை பார்க்கிறேன், நபியை பார்க்கிறேன், சூரியனை பார்க்கிறேன், நபியை பார்க்கிறேன், அந்தண்டே சந்திரனை பார்க்கிறேன், நபியை பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய நபியுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறேன்டா, எனக்கு வர்ணிச்சு கொள்ளவே முடியாதுண்டா. அப்படி அல்லாஹ்வுடைய நபிய பார்க்கிறவங்க கம்பீர தோட்டம், அல்லாஹ்வுடைய நபியை பார்க்கிறவங்க ரொம்ப முஹப்பத்தான ஒரு தோட்டம் அல்லாஹ்வுடைய நபியுடைய முகத்துல இருந்துச்சு என்று ஹதரத் அலி ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகா சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்த நேரம் மதீனாவுடைய போர்டருக்கு எல்லா ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் போனா. தைத்து நபியை கண்ட உடனே வரவேற்று ஒரு கீதம் படிச்சா. இவ்வளவு அழகான கீதம். தலஅல் பதுரு அலைனா மின் சனியத்தில் வதாயி
وجب الشكر علينا ما دعا لله داعي الحرب طلع البدر علينا. 14ஆம் ஆண்டு சந்திரன் போய நாளைக்கு எவ்வளவு பிரகாசமா இருக்குதோ அப்படி ஒரு பிரகாசம் எங்கட ஊருக்கு வந்துச்சு என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். வஜப ஷுக்ரு அலைனா, எங்கட ஊருக்கு இந்த முத்த இந்த அழகான நபியை தந்ததற்காக கட்டாயம் நாங்க நன்றி செலுத்துறது எங்கள் மீது கட்டாயம் என்று மதீனா வாசியர் சொன்னான். இப்படி ரொம்ப அழகானவங்க அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சல்மா நாயகி பனு உமையாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு பின்னால பெரிய பெரிய காமிர்கள் லீடர்கள் இருக்கிற. ஒருவேளை இவங்களை திருமணம் செஞ்சா ஆயிரக்கணக்கான காபிர்கள்ல லீடர்கள்ல பனு உமையாக்கள்ல இஸ்லாத்துக்கு வருவான். இந்த நல்ல நோக்கத்தோடு உம்மு சல்மாவுடைய கணவர் வபாத்தாகின உடனே 4 மாசம் 10 நாள் இதா முடிஞ்சு அல்லாஹுடைய நபி திருமண பேச்சு அனுப்புறான். உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு திருமண பேச்சு அனுப்புறான். நபீட்ட டாக்கட் இவ முடிச்சா அல்லாத கிருப்பையில நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க என்று. அது மட்டுமல்ல, இவ நல்ல விவேகமான பொம்புல, நல்ல அறிவுள்ள பொம்புல, ஏனைய பெண்களமா இல்ல. உம்மத்துக்கு மத்தியில தீன கொண்டு போய்த்து சேர்த்து அவங்கள பேலன்ஸ் பண்ணி தீனுக்குள்ள கொண்டு வாரதுக்கு நல்ல ஆற்றல் உள்ள பொம்புல இவ. நல்ல டேலண்ட், நல்ல டேலண்ட். அதையும் நபி என்ன கண்டான். இது எல்லாத்தையும் வச்சு நபி அவங்க உமர் ரலியல்லாஹு நபி கல்யாணத்தை பேசினான். அவங்க சொல்லிட்டாங்க, எனக்குண்டா திருமணம் முடிச்சு ஐடியா இல்லையேண்டா, திருமணம் முடிக்கிறதுக்கு ஐடியா இல்லையேண்டா. அது 2 காரணம் சொல்லி அனுப்பினான். 2 காரணம் சொல்லி அனுப்பினான். அதுக்கு முதலாவது காரணம், எனக்கு பிள்ளைகள் இருக்குது, 4 பிள்ளைகள். அதனால அவங்களோட ஹக்குகள் பெருசி. 2வது காரணம் சொல்லி அனுப்பினா, எனக்கு கொஞ்சம் ரோஷம் கூடண்டா, எனக்கு கொஞ்சம் ரோஷம் கூட, உங்களோட அடுத்தடுத்த மனைவிமார்களோட நான் ஒத்து போகுமோ தெரியாது என்று சொல்லி அனுப்பிட்டான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப உமர் ரலியல்லாஹு அவங்களை சொன்னாங்க, உங்களோட ரோஷத்துக்காக நாங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன். உங்களை கல்யாணம் முடிக்கிறது உங்களோட பிள்ளைகளையும் சேர்த்து தான் நாங்க பொறுப்பு. உங்களை திருமணம் செய்யறது உங்களோட பிள்ளைகளையும் சேர்த்து தான் வேண்டாம். அப்ப சரி, நாங்க இஸ்திகாரா செய்யறோம், கொஞ்சம் அவகாசம் தாங்கேண்டாம். சஹாபா பெண்கள்ட பாருங்க, அழகிய வழிமுறை. எந்த விஷயமாக இருந்தாலும் ரப்புட்ட மஷூரா பண்ணாம என்ன செய்ய மாட்டாங்க, முடிவு எடுக்க மாட்டான். இது ஒரு மனிதன் வாழ்க்கையில கட்டாயம் இருக்க வேண்டிய சிபத். கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுமா? இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுமா? இஸ்திகாரா 2 ரக்கா தொழுதுட்டு அந்த துவா ஓதி அல்லாஹ்ட்ட கேட்குறது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முதல்ல. அப்ப அல்லாஹ் நிச்சயமாக அந்த விஷயத்த நிலவண்ட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நிலவாக்கி தருவாங்க. உம்மு சல்மா நாயகி இஸ்திகாரா செஞ்சு சரி கபூல் ஆக்கிட்டான். பிள்ளைகளே பொறுப்பெடுக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். நபி அவங்க ரோஷத்துக்காக துவா செஞ்சாங்க, ரோஷமும் பேலன்ஸ் ஆகிட்டு இப்ப கல்யாணம் முடிக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்டா, கல்யாணம் முடிச்சு ஒரு விதவ பொம்பையில கல்யாணம் முடிச்சா அவவோட 3 நாள் தான் ஆரம்ப கட்டத்துல நிக்கலாம். அப்படின்னா 3 நாள் தான் நிக்கலாம். ஏனைய மனைவிமார்களோட ஒரு கணவன் இந்த பெண்ணை விதவ பெண்ணை கல்யாணம் முடிச்சா இஸ்லாமிய ஷரியா 3 நாள் தான் நிற்கும். அதுக்கு பின்னால ஏனைய மனைவிமார்கள்ட்ட போய்த்திடும். அப்படி இல்லை 3 நாளை விட கூடுதலாக இருந்தா ஏனைய மனைவிமார்களுக்கும் அதே டேனை கொடுக்கறது கட்டாயம். அப்படி இல்லை அல்லாட்ட இந்த நேர்மை இல்லாம நடந்தா இது ஆபத்து கூடு. இது 3 நாள் உம்மு சல்மா நாயகிட்ட இருந்தது விட்டு நபி அவங்க போன நேரம் என்ன தெரியுமா சொன்னாங்க? கையை பிடிச்சு கொண்டான், போகவே நாண்டு. சுப்ஹானல்லாஹ். கைய அப்படியே பிடிச்சு கொண்டாங்க, போகவே நாண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நீங்க தானே பெரிய கெம்பர் காட்டின, நீங்க பெரிய கெம்பர் ஒன்று காட்டினீங்க நேரத்தோட, நான் ரோஷக்காரி, எனக்கு புள்ளி இல்லை, முடிக்க மாட்டேன்னு அது சொல்லிட்டே இல்லை யார சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் நின்றுட்டு போங்களே, எனக்கு சரியான சந்தோஷம்.
என்ன சந்தோஷம் இல்லையா ரசூல்லா? என் வாழ்க்கையில உங்களை கண்டுட்டா சுபஹான என் வாழ்க்கையில உள்ளத்துல பெரிய ஒரு சகீனத், பெரிய ஒரு ரஹ்மத். ஹதரத் உம்மு சல்மா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறான், நான் நபியை போல அழகான ஒரு தோற்றம் யாருமே இதுவரையில காணவே இல்லையேண்டா. உம்மு சல்மா நாயகி அறிவிக்கிறான். இப்ப நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு 3 அளவிட கூடுதல் தந்தா ஏனைய மனைவிமார்களுக்கும் நான் கொடுக்கவாகும், இல்லாட்டி நான் அல்லாட்ட பிடிபடுவேன் என்று. இப்படி அருமையானவர்களே, யாருக்கும் எந்த குறையும் பேச இயலா அல்லாஹுடைய நபியை பத்தி. அந்த அளவு அல்லாஹ் முகத்தோற்றத்திலையும் நல்ல ஒரு வடிவத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். வலாபில் ஜஹதில் கதத், முடிய பார்த்தா இப்படி முடியண்டா ஒவ்வொரு முடியாக ஜட முடி கீழே அப்படியே என்ன செய்யும் விழுந்திருக்கும். ரொம்ப சுருண்ட முடியாக இருக்காது. ரொம்ப சுருண்ட முடி. எங்க நாட்டுல உள்ள சுருண்டது கணக்கா சுருண்டது தானே. சில ஆப்பிரிக்கா நாடுகள்ல கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யும் சுருஞ்சிருக்கும். அப்படித்தானே சூடான்ல, நைஜீரியால. இப்படி பார்க்கிறவர்களுக்கு அழகான முடியாக நபியுடைய முடி இருக்கும். சுபஹானல்லாஹ். எந்த அளவுண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மனைவிமார் நபியுடைய முடிய பார்த்து என்ன செய்வாங்கண்டா ஆச்சரியப்படுவாங்க. அவங்க அதுல ரொம்ப இன்பம் எடுப்பாங்க. நபியுடைய இந்த தலையில நடு ஈரில கஸ்தூரி வச்சு தன்னுடைய மனைவிமார்கள் நுகருவாங்க. கஸ்தூரி அத்தர் வச்சு அல்லாஹ்வுடைய நபியுடைய மனைவிமார்கள். கனிமான் அல்லாஹுடைய சகோதரர்களே, ஒரு சஹாபி இருந்தாரு. இவருக்கு ஆசை நபியுடைய தலையை மோக்கணும். இவருக்கு ஆசை நபியுடைய தலையை மோக்கணும். ஒரு நாள் அந்த சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், உட தலையை மோக்கிறதுக்கு அண்மை தாங்கண்டா மோருங்கண்டா தலையை மோந்துட்டு போய்த்தான். இருமுறை சஹாபி இதை கேட்டோன்னு, யா ரசூலல்லாஹ், உட முதுக மோக்கணுமெண்டான். பின்னால முதுக கொடுத்தாங்க, முதுக மோத்தாங்க. அந்த முதுகுல ஹத்தமை நுபுவா, அல்லாஹுடைய நபி, கடைசி நபி என்ற அடையாளம் புறா முட்டையினுடைய அளவுக்கு என்ன இருந்துச்சு. சுப்ஹான் அல்லாஹ். அப்படி அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புடியால ரொம்ப அழகானவங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸஹுல்லாஹு அலா ராஸி 40 ஸனா, 40வது வருஷத்துல அல்லாஹுடைய நபிக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டுச்சு. 13 வருஷம் மதீனால செஞ்சாங்க. மக்கால மதீனால 10 வருஷம் உழைப்பு செஞ்சாங்க. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாடி முடி அதே மாதிரி தலை முடி கிட்டத்தட்ட 20 முடிதான் பழுத்து இருந்துச்சு. 20 முடிதான். கனிமான் அல்லாஹுடைய சகோதரர்களே, அல்லாஹ் தந்த கடைசி நபி எவ்வளவு அழகாக அலங்காரமாக எவ்வளவு மக்களை கவர்ச்சியாக்க கூடிய ஒரு அழகான வடிவத்தில சுபஹானல்லாஹ் அனுப்பினான். அது மட்டுமல்ல, 40க்கு பின்னால உள்ளத்துல சரியான கவலை வந்துச்சு உம்மத்தை பத்தி. 40க்கு பின்னால உம்மத்தை பத்தி கவலை. 40க்கு பின்னால நுபுவத்தோட உம்மத்தை பத்தி கவலை. என்ன கவலை? அடே, இந்த மக்கள் நரகத்துக்கு போய் தருவாங்களே, இந்த மக்கள் தண்டனைக்கு உள்ளுக்கு ஆயிடுவாங்க, அல்லாஹ்க்கு மாற்றம் செய்வாங்க, உண்மையான அல்லாஹ்வை வணங்கோணுமே என்ற ஒரே கவலை ஹிரா குகையில. அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தான். கண்ணியமான அல்லாஹுடைய சகோதரர்களே, அல்லாஹுடைய நபி 40வது வருஷத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட 23 வருஷம் உழைப்பு செஞ்சான். பெரிய ஒரு டீம் ஒன்று உருவாக்கினான். பெரிய கவலை தீன் பைத்து ஷேரோடும் என்று இலேஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி சொல்லுவான். 6 நம்பர்ல 3வது நம்பர் இல்மண்டு வச்சான். இல்மி திக்ர், இல்மு திக்ர். இல்மண்டா என்ன? நாங்க ஃபலாயில மட்டும் கேட்கறது இல்ல, நபியை பத்தி சீராக புல்லாக படிக்கும். நபியுடைய கவலையை பத்தி, நபியுடைய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் படிக்கிறது கட்டாயம். இதுக்குத்தான் 3ஆம் நம்பர் இல்ம வச்சான். கனிமான் அல்லாஹுடைய நல்லடியார்களை எந்த அளவு கவலை என்றா, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுஜாமக்க தூங்கி எழும்புறாங்க. உலு செஞ்சு தொழ ஆரம்பிக்கிறான். உலு செஞ்சுட்டு நீண்ட சுஜூதுல துவா கேட்டுக்கொண்டிருக்கிறான் உம்மத்துக்காக. யா உம்மதி 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 என்று துவா கேட்கிறான். உம்மதி உம்மத்தின்னு துவா கேட்கிறான். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இருட்டில தான் பொதுவாக தூங்குவான். ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் காணல, அல்லாஹ்வுடைய நபியை காணல. எங்க போனாரோ தெரியாது. முனாஃபிகீன்கள் நிறைய பேர் ஈக்கிற, யகூதிகள் நிறைய பேர் ஈக்கிற, மதீனால எதிரிகள் நிறைய பேர் ஈக்கிற. நபிக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு பயம் ஆயிஷா நாயகிக்கு சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. நபிக்கு பாதுகாப்பில் அல்லாஹ்வை தவிர மனிதன் என்ற ரீதியில் இவங்களுக்கெல்லாம் பயம். ஹதரத் ஆயிஷா நாய் தேடுறான். அப்படியே கைய தூக்கத்துல விரிப்பிலே இருந்து கையை போட்டு அப்படியே தேடுறான். இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் தூரம் வைத்து தேடுறான். அப்படியே விரிப்பில கொஞ்சம் அங்கிட்டாகி ஆத்தா அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல பிம்மி
உம்மத்துக்காக துவா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கால விரல பிடிச்சான். ஹதரத் ஆயிஷா நாயகி விரல பிடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கிச்சு. அதுக்கு பிறகு தொழுகையை முடிச்சிட்டு ஆயிஷா நாயிட்டு சொன்னாங்க, ஆயிஷா என்னப்பா இது, நீங்க உம்மத்துக்காக வேண்டி துவா செய்யறதுக்கு முட்ற இல்ல, என்ற உம்மத்துக்காக வேண்டி துவா செய்யறதுக்கு முட்ற இல்ல என்று சொல்லிட்டு தொழுது முடிஞ்சு உட்கார்ந்து கொண்டு துவா செய்ய ஆரம்பிச்சாங்க. யா உம்மதி 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 என்று. சுப்ஹானல்லாஹ். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாராம். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் இறக்குறான். அவங்க 6வது வானத்தில் அவங்களோட இடம். இந்த சிதறத்தில் முன்தஹா அல்லது 7வது வானம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் இடம். மேலிருந்து மெசேஜ் வருது, நீங்க போங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய்த்து அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், என்ன கவலை என்று கேளுங்க. நபி போய்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. ஹதரத் ஆயிஷா நாயகியோட ஈக்கிறாங்க. அந்த நேரத்துல சில ரிவாயாத்துக்கள்ல சொல்றாங்க, நபிக்கு நீங்க வெளியே வாங்கண்டு. எந்த ஒரு பெண்மணியோட இருக்கிற நேரம், அதாவது கிட்ட இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. அவங்களோட இருக்கிற நேரம் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தெக்தாக என்ன செய்வாங்க, வஹியை கொடுத்துட்டு போய் தருவான். அந்த ஒரு உத்தமையான ஒரு பெண்மணி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்ன கவலை? இல்ல யா உம்மதி உம்மதி, என்ன கவலை யா ரசூலுல்லாஹ்? இல்ல, மறுமையில அல்லாஹ் என்ற உம்மத்தை நரகத்துல போட்டுடுவானோ தெரியா. சுப்ஹானல்லாஹ். நேரடியாக நரகத்தை பார்த்துட்டு வந்தான். இன்னைக்கு இஷா தொழுகை இல்லாம நிறைய பேர் இருக்கிற, சுபஹ் தொழுகை இல்லாம நிறைய பேர் இருக்கிற, ஹலால் ஹராம்ல பீனுதிலே இல்ல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரசூலோட கட்டளை ஒரு அணுவளவாவது தலையில் இல்ல. மௌத் ஒண்டிக்குது, கபர் ஒண்டிக்குது, சிராத் ஒண்டிக்குது, மீசான் ஒண்டிக்குது, மஷர் ஒண்டிக்குது. துனியால வாழ்றது 60 வருஷம். ரஷ்யாலேருந்து அமெரிக்கா வரையில தான் இல்ல, என்னத்தை துடிச்சாலும் 60 வயசு வாழ்க்கை. ஆனா சொர்க்கத்து இந்த மறுமையில எல்லையே இல்ல, ஆயுளுக்கும் இல்லை இல்ல, இடத்துக்கும் இல்லை இல்ல, மறுமை ஒண்டிக்குது. பயமும் இல்ல, ஒன்றும் பயமும் இல்லை இந்த உம்மத்துக்கு. அல்லாஹுடைய நல்லடியார்களை நான் கவலைப்படணும், மக்களுக்கு தீன சொல்லணும். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, நாளை மறுமையில அல்லாஹ் என்ற உம்மத்தை நரகத்துல போட்டுடுவானோ தெரியா. அல்லாஹ் சுப்ஹான் எவ்வளவு இறக்கமானவங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல திருப்பி சொல்லி அனுப்புற, உங்களோட உம்மத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் பொருந்து கொள்வோம். ஆரம்பத்திலே 70,000 பேரை எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சுவர்க்கத்து நாங்க உங்களோட உம்மத்துல அனுப்புவோம். உங்களோட உம்மத்துல தான் நிறைய பேரை சுவர்க்கத்துக்கு அனுப்புவோம் வாக்கு கொடுக்கிறதாரு அல்லாஹு தாலா. அல்லாஹ் வேலை இறக்கம்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு நாள் என்ன செய்யற, தூங்கி கொண்டிருக்கிறவங்க தூக்கம் போகுது இல்ல கவலை, தூக்கம் போகுது இல்ல கவலை, திடீரென்னு எழும்புறான், ஜுப்பா போடுறான், கோட் அப்படியே போறாங்க பள்ளி சைடுக்கு, மஸ்ஜித் நபவி தாண்டி ஜன்னத்துல் பக்கிக்கு போறான். கபூர் அடிக்கு போய்த்து துவா செய்யறாங்க மௌத்தாயினவர்களுக்கு. ஆயிஷா நாய் எழும்புறான், கணவனை காணல, நபிய காணல, என்ன சுபஹானல்லாஹ் தேடி போறான். தேடி போய்த்து மெதுவா ஃபாலோ பண்றாங்க, எங்க நிக்கண்டு பார்த்தா கபூர் அடியில நிக்கிறான். அந்த ரிவாயத் ஆயிஷா நாய் அறிவிக்கிறான். இப்ப கபூர் அடியில நபிக்கு பின்னால மெதுவாக காணாமல் நின்று கொள்றான். அல்லாஹுடைய நபி மரணித்தவர்களுக்காகவே நீ துவா செய்கிறார். அழகான துவா, அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் வஆஃபிஹி வஅஃபு அன்ஹும் யா அல்லாஹ், இவங்களை மன்னிச்சிடு, ரஹ்மத் செஞ்சிடு, இவர்களுடைய ரூஹுகளை சாலிஹீங்களோட கொண்டு போய் சேர்த்துடு, சுவர்க்கத்தை நசீபாக்கிடு. உம்மா மௌத்தாகி 6 மாசம் தஹிவலையில் அடக்கிக்குது. ஆனா அந்த கபருக்கு நாங்க போறதே இல்லை. வாப்ப மௌத்தாகி 3 மாசம் 40 நாளோட டெடாவ மறந்து. சுப்ஹானல்லாஹ். மனைவி மூத்தாகி 2 மாசம், அப்ப மூத்தாகி 2 மாசம் மனைவியை மறந்து. கனிமான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இல்ல, நபியுடைய கவலை பாருங்க. அங்க போய்த்து ஜன்னத்துல் பக்கீல முஸ்லீம்களுக்கு துவா செஞ்சு கொண்டே இருந்தாங்க அல்லாஹுடைய நபி. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவங்க திரும்பிடுவோன்னே அவசரமாக ஆயிஷா நாய் திரும்பிட்டான். ஆயிஷா நாய் திரும்பி அவசரமா வாரான். நபி அவங்க கண்டுட்டான். நபி அவங்க வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, எந்த ஆயிஷானா, என்ன ஆயிஷா இது நடு ஜாமத்துல எல்லாம் நீங்க என்ன ஃபாலோ பண்ற, உனக்கு சந்தேகமா?
நான் உங்களை விட்டுட்டு ஹப்சா நாயுடு வீட்டுக்கு போனேன், ஏனை மறுபடி வீட்டுக்கு போனேன், உம்மு சல்மா வீட்டுக்கு போனேன். நீங்க பயப்படாங்க. நான் போனது இந்த உம்மத்துக்காக துவா செய்ய. என் உம்மத்துல நரகத்துல இருந்து பாதுகாப்பறணும். ஹதரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு சொன்னா, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்க யா ரசூலல்லாஹ், நாங்க எங்க? இவருக்கு சந்தேகம், அவட டேன்ல அடுத்த மனைவி வீட்டுக்கு போய்த்துட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நபி எங்க போனா? மக்களுக்கு துவா செய்யறதுக்காக வேண்டி போனா. சுப்ஹானல்லாஹ். கனிமான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் அல்லாஹுடைய நபியோட கவலை இருந்துச்சு, அல்லாஹுடைய நபியுடைய ஃபிக்கிர் இருந்துச்சு, அல்லாஹுடைய நபியுடைய சிந்தனை இருந்துச்சு. எல்லாரையும் கொண்டு போய் சுவர்க்கத்தில் சேர்க்கணும் என்று. இப்படி அல்லாஹுடைய நபி 23 வருஷம் உழைப்பு செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். அந்த ரிவாயத்தான் இந்த ரிவாயத். கடைசியாக ஒரு சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதரத் ஆயிஷா நாயோடு இருக்கிறான். பாத்திமா நாயே, ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், 3 மகள் அல்லது 4 மகள். 3 மகள், ஒரு மகள் மௌத்து. அவங்களோட கணவன்மாரோட நபியை சந்திக்க வரான். ஆயிஷா நாயகோட ரசூல் ஐக்கிறாங்க. மகள்மார் கணவன்மாரோட வராங்க வாப்பா சந்திக்கிறதுக்கு. வார நேரத்துல ஒரு சாதாரணமான வயசான பொம்புல நபி அவங்க அந்த பொம்புலைய கண்ட உடனே இவங்களோட பிள்ளைகளோட வாரத்தை கண்ட உடனே சரியான சந்தோஷமாக எழுப்பிட்டான். சரியான சந்தோஷம், சரியான சந்தோஷம், இப்படி சந்தோஷம். தொட்டிக்க போறான். ஹதரத் ஆயிஷா நாய் கேட்கிறான், யா ரசூலுல்லாஹ், இந்த கிளவிய பார்த்துக்கொண்டு உங்களுக்கு என்ன சந்தோஷம்? இந்த கிளவீட அவட பாணி, இந்த கிளவீட தாத்தாவை பார்த்து கொண்டு தாத்தி பிள்ளை மௌத்து, என்ன சந்தோஷம் இது? இது என்ன சந்தோஷம்? கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்தது யாரும் இல்ல, ஹதீஜா நாயகிட தங்கச்சி, நபீட மெய்னி. அவட பேரு ஹாலா. அவட பேரு ஹாலா. சாட்சி அவ தனிப்பட்ட முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டான். அவட ஹஸ்பண்ட்மார் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாததால அவருக்கு அதை கஷ்டமாயிட்டு பகிரங்கப்படுத்த அவன் தேடி வந்த மதீனால பத்ர் யுத்தத்துக்கு போறகு தண்ட தாத்தாட பிள்ளைகளை பார்க்குது. தந்த தாத்தாட பிள்ளைகள் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. தாத்தா வப்பா ஹதீஜா நாயகி, ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம். ருக்கையா மூத்தாயிட்டு அந்த ஜனாசாக்கும் வர கிடக்கல. சாட்சி இப்ப கவலை பெரியும், உம்மாட எண்ணம் உள்ளவங்க தான் சாட்சி பெரியுமா. ஹதீஸ்ல வருது, அல்ஹாலத்து பிமன்சிலத்தில் உம்மாட இடத்துல உண்மை இல்லாத நேர சாட்சி பெரியுமா உம்மாட இடத்துல இருக்கிறான். இஸ்லாமிய ஷரியா ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு உண்மை இல்லைண்டா அடுத்த நம்பர்ல சாட்சி பெரியுமா தான் வார. அதுக்கு அடுத்த நம்பர்ல உம்மும்ம வார. அதுக்கு அடுத்த நம்பர்ல வாப்பும்ம வார. அதுக்கு அடுத்த நம்பர்ல மாமி வார. கடைசிக்கு தான் வாப்பாக்கு வார. பொம்பளை புள்ளையண்டா யாருக்கு வார? வாப்பாக்கு. கனிமான் அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, அந்த அளவு இஸ்லாத்துல மிக முக்கியம். இப்ப சாட்சி வந்தவுடனே பிள்ளைகளுக்கு சரியான சந்தோஷம், அவங்கள கூட்டி கொண்டு வாப்பாட்ட வாரான். இதை கண்ட உடனே நபி அவங்க ஹாலாவை கண்ட உடனே சுப்ஹானல்லாஹ் அப்படி சந்தோஷம் துடிச்சு கொண்டு எறும்புறாங்க. கிட்டே போய்த்து கொலையில பக்கத்துல மேடம் நிக்கி, பக்கத்துல ஆயிஷா நாய் நிக்கி. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்க துடிப்ப பார்த்தே, தப்பா இது மைனே பார்த்து கூட இவ்வளவு துடிச்சிய? எனக்கு தெரியும், ஒரு மெயினிட தாத்தை தான் ஞாபகம் வந்தேன். பழைய ஹதீஜா நாயகி ஞாபகம் வந்த. ஹதீஜா நாயகி அவட ஆரம்ப நோனா ஞாபகம் வந்துச்சு. முதலாவது நோனா யா ரசூலுல்லாஹ், அதெல்லாம் பரண படுவனா, அதெல்லாம் கிளவிபார். இப்போ உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் எந்த தந்தைக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படணும். அவள் ஈசான பொம்பளை இல்ல, வாப்பட மகளனா ஓப்பனா எல்லாம் பேசிடுயே. ஆயிஷா நாய் இப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற, ஆயிஷா சுப் சுப் ஹோ ஜாओ, அமைதியா இருங்க. வார யாரு? தீஜாட தங்கச்சி. தார கத்தீஜாண்டா. துனியால ஒரு பொம்பளைகளுக்கும் அல்லாஹ் சலாம் சொல்லல ஹதீஜாவை தவிர. தார தவிர அல்லாஹ் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்ற, நீங்க நான் சொன்னது சொல்லுங்க சலாம். வேற யாருக்கும் சலாம் கிடைக்கல. அல்லாட நபிமார்களே கிடைச்சிட்டு அது வேற. பெண்கள்ல அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு மாளிகை கட்டி விட்டான் என்று அல்லாஹ் வாக்கு தந்தான். அவோட வாழ்றதுக்கு எனக்கு எல்லாரும் பொய்ப்பிக்க நேரம் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவை என்ற மனைவி ஹதீஜா. கோடிக்கணக்கான ஷல்லிய எனக்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ் அவ தியாகம், அல்லாட தீனுக்காக தியாகம் செஞ்சவ. கஃபனுக்கு துணி கூட இல்லாத அளவுக்கு ஏழையாக மாறிட்ட யாரு? ஹதீஜா. நீங்க எல்லாரும் என்ன பிள்ளைய பெத்து தரல, எனக்கு 7 பிள்ளைகளை பெத்து தந்தவ ஹதீஜா.
சுப்ஹானல்லாஹ். அதனால உங்கள எல்லாரையும் விட அந்த பொம்பளைனா சிறந்தவ. ஏன்? அல்லாஹ்ட தீனுக்கு துணையாக இருந்த உங்கள எல்லாரை விட அவதான். உங்கள எல்லாரை விட என்ன? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் நாங்க ஒவ்வொருத்தரும் தீனை சுமக்கோணும். எங்க மனைவிமாரையும் அப்படி ஆக்கணும். இந்த தீனுக்கு எங்களால ஏண்டிய அளவு நபியுடைய பண்புகளை, சிபாத்துகளை கொண்டு வந்து உம்மத்துக்கு தீனை சேர்த்துட்டு நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நாங்க எல்லாரும் ஒன்று சேருவோமா இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் எங்கள் எல்லாரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் பாடம் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் உற்சாகமாக வாங்க. அல்லாஹ் கிருபையில மாஷா அல்லாஹ் நாங்க தீனுடைய விஷயங்களை படிச்சு எங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் இதை சொல்றதுக்கு நபியுடைய வாழ்க்கையை மார்க்கெட் பண்ணி முழு உலகத்துக்கும் நபியுடைய சீராவை சொல்லி அல்லாஹ்வுடைய நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானா. யாழங்கிற பாவங்களை மன்னிச்சிரியார்லா. யாழ பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிச்சிரியார்லா. யாழ ஒரு நபியுடைய சீரா யாழ்லா வாசிக்கப்பட்ட மஜ்லிஸ்ல மஸ்ஜிதில் இந்த மக்கள் இருந்தாங்க யாழ்லா. எனவே இவர்களுக்கு உண்மையான சக்கீனத்தை, ரஹ்மத்தை, மக்பிரத்தை கொடுத்திரியார்லா. நபியுடைய உண்மையான ஹுப்பை கொடுத்திரியார்லா. தீனுடைய உண்மையான ஹுப்பையும் பிக்கரையும் யாழ்லா கம்மையும் கொடுத்திரியார்லா. யாழ்லா பலஸ்தீன முஸ்லீம்களை பாதுகாத்திரியார்லா. யாழ்லா பாவம் யாழ்லா தம்பி நிறைய முஸ்லீம்கள் யாழ்லா துவா செய்கிறாங்க யாழ்லா. யாழ்லா இன்றைக்கும் கூட நிறைய யாழ்லா பாவி பெண்களை ஆண்களை போம்பை வச்சு கொண்டுறாங்க யாழ்லா. ரப்பே ரஹ்மானே 2 வருஷம் நெருங்கி விட்டது யாழ்லா. ரப்பே ரஹ்மானே நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களை நீ பாதுகாத்திடு யாழ்லா. எனவே அந்த முஸ்லீம்களை யாழ்லா ரப்பே அவர்களை கொண்டு பைத்துல் மஸ்ஜிதை பாதுகாத்து யாழ்லா மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாத்து தீனை செழிப்பாக்கிடு யாழ்லா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலல் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.